لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீலாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆன் என்பது கியாமத் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்குமான பொதுவான ஒரு வேதமாக இருக்கிறது. அதற்கென்று சில ஹக்குகள் இருக்கிறது, அதற்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் சில இருக்கிறது. அதிலே முதலாவதாக கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. அதற்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் முதலாவது குர்ஆனை நாம் அனுதினமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஓதுகிற பொழுது என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்திற்கு 10 நன்மை வீதம் கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் என்றால் அது மூன்றும் சேர்த்து ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு ஹர்ஃபு, மீம் என்பது ஒரு ஹர்ஃபு. ஆக அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 30 நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளைய கியாமத்திலும் அது நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த அடியான் தூக்கத்தை முடித்து என்னை ஓதினான், அதனால் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்னுடைய விஷயத்தில் என்று கூறி சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். கபரிலையும் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விதத்திலும் ஒரு முஃமினுக்கு ஈடேற்றம் தரக்கூடியது குர்ஆன் என்பதை நாம் புரிகிறோம். அந்த குர்ஆனை ஓத வேண்டும் என்பது எப்படி ஓத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீலாக ஓதுகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தர்தீல் என்றால் அதற்குள்ள ஒரு முறை பிரகாரம் நல்ல முறையில் அதை ஓதுங்கள். குர்ஆனை ஓதுவதற்கென்று என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ, தஜ்வீதோடு மஹ்ரஜோடு எழுத்துக்களை சரியான உச்சரிப்போடு அதனை நீங்கள் ஓதுங்கள் என்று இதற்கான விளக்கம் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், ரொம்ப காரிகள் குர்ஆன், ரொம்ப காரிகள் குர்ஆன் வல் குர்ஆன் எல் அணுகு. எத்தனையோ மனிதர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அதில் பலரை குர்ஆன் அவர்களை திரும்ப சபிக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பிப்பார்கள். என்ன அர்த்தம் என்றால், குர்ஆனை இவர்களுக்கே தெரியாமல் ஹர்ஃபுகளை மாற்றி ஓதுவதன் காரணத்தினால், எழுத்துக்களின் உச்சரிப்புகளை சரியாக சொல்லாததன் காரணத்தினால் அது அர்த்தங்கள் மாறி அது இவருக்கு நன்மை கிடைப்பதற்கு பதிலாக சாபத்தை கொடுக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உதாரணமாக சாதாரணமாக ஓதக்கூடிய அல்ஹம்து சூராவை பார்த்தோம் என்றால், அல்ஹம்து என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்றால் அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். அந்த அல்ஹாவை நீங்கள் சரியாமல் உச்சரிக்காமல் அல்ஹம்து என்று சொல்ல போனால் அது குப்பை என்ற அர்த்தம் ஒன்று வருகிறது. இப்போ எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லக்கூடிய இடத்தில் நவுதுபில்லா எல்லா குப்பையும் அந்த வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு கூச்சமாக இருக்கிறது. இப்படி தான் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு எழுத்திற்கும் இப்படி மாறும். அரபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எழுத்து மாற மாற, அரபி மட்டுமல்ல எல்லா மொழியிலும், சாதாரணமாக தமிழ் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் பேச்சாளர் பேசுகிறார், வரவேற்புரை நிகழ்த்துகிறார், வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே என்று சொல்கிறதுக்கு பதிலாக நீட்டி மாவாட்ட கலெக்டருங்கிறார். எப்படி இருக்குது? அவர் மாவட்ட கலெக்டர் மாவாட்ட கலெக்டராக மாற்றிட்டார். ஒவ்வொரு மொழியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தால் கூட அது அப்படியே அர்த்தம் மாறிடும். அதே மாதிரி தான் அரபியில் மற்ற மொழியில் மாறினா கூட மனிதர்கள் சம்பந்தமானது, அதுவே நம்மளால் பொறுத்துக்க முடியல. அந்த மாவாட்ட கலெக்டர் பொறுத்துக்குவாரா? இல்லை. அதே இப்போ அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் அதை சொல்கிறப்ப அல்லாஹுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நாம் யோசித்து பார்ப்போம். ஒரு எழுத்துக்கு நான் சொன்னேன். இதே மாதிரி பல எழுத்துக்கள் என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதை கண்டு காணாமல்
அதனால தான் நம்ம சொல்கிறது தமிழில் எதையும் ஓதாதீங்கன்னு சொல்கிறது. தமிழில் எதுக்கு பெரியவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, அப்படியாச்சும் ஓதி அதுக்கு அடுத்த லெவல் என்ன குர்ஆன் இது ஓதுறப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருங்கிறதுக்காண்டி தமிழில் கொடுத்தாங்க பெரியவங்க. ஆனால் அதை தமிழில் வந்துருச்சு போதும் அப்படின்னு மௌத்து வரைக்கும் ஓதுறோம். அது மிகப்பெரிய தவறுங்கிறாங்க. ஏன்னா அரபியில் ஓதுறப்பே உச்சரிப்பு வரல அப்படின்னா தமிழில் ஓதுறப்ப, அதனால தான் நம்ம ஜும்மா பயானில் கூட சொன்னோம், நமக்கு ஒரு காலம் இருந்துச்சு தமிழ்லையே அரபியில் எழுதுகிற காலம் இருந்துச்சு. தமிழையே அரபியில் எழுதுவோம், இன்றைக்கி அரபியை தமிழில் மாற்றி கேட்குறோம். அன்னைக்கு ஒருத்தவர் அல்லாஹ் மகுஃபிர்லனாலும் அல்லாஹ் மக்ஃபிர்லலாங்கிறார். அல்லாஹ் மகுஃபிர்லி வழிபாடு தையா அப்படின்னா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர் பாவத்தை மன்னிப்பாயாக இருக்குது. இவர் மஸ்னன் துவால தமிழில் பார்த்து அல்லாஹ் மக்ஃபிர்லிங்கிறார். அப்போ அல்லாஹ் நவுதுபில்லா அல்லாஹ் என்னை காஃபிர் ஆக்கின்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த கைனை உச்சரிக்காமல் நீங்கள் அதில் தமிழ் படி படிச்சிங்க அப்படின்னா அல்லாஹ் மக்ஃபிர்லி அப்படின்னா எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பெற்றோர் பாவத்தை மன்னிச்சிரு, உஸ்தாதை பாவத்தை மன்னிச்சிரு, மௌத்தானவங்க ஹயாத்தாங்க எல்லாத்தையும் பாவத்தையும் மன்னிச்சிருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு அந்த கைனை உச்சரிக்காமல் அல்லாஹ் மக்ஃபிர்லின்னு சொன்னதுனால எல்லாம் எல்லாத்தையும் காஃபிர் ஆக்கின்னு சொல்லி ஓதி கொண்டு உஸ்தாதுக்கு சேர்த்து துவா செய்கிறோம். நவுதுபில்லா இதெல்லாம் அன்றாட புழங்கக்கூடிய தவறுகள். இதனால் தான் விசிலாளர்கள் அவங்க சொன்னாங்க, எத்தனையோ நபர்கள் குர்ஆன் ஓதுறாங்க, ஆனால் குர்ஆன் அவங்களுக்கு நன்மையை தர்றதுக்கு பதிலாக பாவத்தை தருது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஓதுறதை விட்டுறக்கூடாது. சில பேர் உச்சரிப்பாக ஓதுனா தான் ஓதணும், மீண்டும் ஓதவே மாட்டேன், அப்படி கிடையாது. கற்றுக்க முயற்சி செய்யணும். நம்ம எப்படி ஆரம்பத்தில் தமிழுங்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக நீ கொடுத்த ஒரு சில விஷயங்கள் தானே ஒழிய தமிழில் இருக்கதே. அன்றைக்கி ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாரு, 30ஆம் ஜுஸு தமிழில் கிடைக்குமான்னு கேட்குறாரு. அவர் முடிவே பண்ணிட்டார் கடைசி வரலாம் அரபி கற்றுக்கூடாதுன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி குர்ஆனுடைய மொழி, சொர்க்கத்தின் மொழி, கபூரில் கேள்வி கேட்கப்படுகிற மொழி. அரபி மொழிங்கிறது ஒவ்வொரு நாவலையும் சுழலணும். பேசுகிற அளவு குர்ஆனையும் கூட குர்ஆனை ஆச்சு நம்ம சரியான ஹர்ஃபோடு உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் முதலாவது. ரெண்டாவது ஓதுறது அப்படின்னு பார்க்குறப்ப முதலாவது உச்சரிப்போடு ஓதிக்கணும். ரெண்டாவது அந்த குர்ஆனை அழகாக ஓதணும். குர்ஆனை அழகாக ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜய்யினு அஸ்வாத்தக பில் குர்ஆன், உங்களுடைய குரல்களை கொண்டு குர்ஆனை என்ன செய்யணும், அழகான முறையில் ஓதுங்க, ஒரு ராகமாக ஓதுங்க அப்படின்னா. இன்னொரு இடத்துல சொல்கிறப்ப லைஸ மின்னா மல்லம் தகன்ன பில் குர்ஆன், குர்ஆனை ராகத்தோடு ஓதாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ குர்ஆன் ஓதுறது அப்படிங்கிறது ராகத்தோடு ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறப்ப எதிரிகள்லாம் ஒட்டு கேட்டாங்க, ஜின்னுகள்லாம் கேட்டுச்சு அப்படின்னா நிறைய சம்பவத்தை பார்த்துட்டு போனீங்கன்னா. இப்போ நம்ம ஓதணும் அப்படின்னா கேட்குறவங்களுக்கு அது மேலே ஈர்ப்பு ஏற்படணும். ஓத தெரியாதவங்க பார்க்குறப்ப நம்மளும் ஓதணும் அப்படின்னு ஆசை வரணும். அப்படி ஒரு காஃபிர்களை கேட்குறப்ப நம்மளும் ஓதணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கணுன்ற ஆசை வர அளவுக்கு என்ன செய்யணும்னா அழகான தொழிலை ஓதும். ஓதுறதுன்னு பார்க்குறப்ப ரொம்ப முக்கியமான கடமை அதோடைய எழுத்து உச்சரிப்போடு ஓதுங்க. அதை கற்றுக்க முயற்சி செய்யுங்க. அதுக்கு அடுத்த விஷயமாக அதை அழகான முறையிலே நாம் ராகத்தோடு ஓத வேண்டும். வல்ல ரஹ்மான் குர்ஆனை பரிபூர்ணமான முறையில் ஓதி நன்மை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளுவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين.